Hi friends, my life with Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு பப்பாளி பழ அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பப்பாளி பழம் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி வெதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கப் சர்க்கரை, இது 50 கிராம் இருக்கும். 4 ஸ்பூன் நெய், 5-6 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன். இது முந்திரி பருப்பு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல பப்பாளி பழத்தை போட்டு அரைச்சிட்டு வந்துடணும். ஸ்டவ் ஆன் பண்ணி pan வச்சுக்கலாம். நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம். இதிலே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு செவந்துடுச்சு, எடுத்துடலாம். அதே நெய்யில் இந்த பப்பாளி பழத்தை அரைச்சி விழுதெல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம். அந்த கடாயிலேயே இந்த மாதிரி கொதி வரும். இந்த மாதிரி கொதிக்கிற பதத்தில் சர்க்கரையை போட்டுடலாம். சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும், ஒரு 7-8 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. தெளிக்கும், இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கலரி விடுங்க. இந்த மாதிரி கெட்டி பதம் வந்ததும் ஏலக்காவும் முந்திரியும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நான் 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சத்தான சுவையான பப்பாளி பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.